திருப்பதி பற்றி தெரிஞ்சவங்க காளஹஸ்தியை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திர மாநிலத்தில் தான் இந்த ஸ்ரீ காளஹஸ்தி கோவில் இருக்குது. திருப்பதியிலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலேருந்து 115 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிற இந்த ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலில் பலவித மர்மங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றுதான் இந்த காளஹஸ்தி. நம்பர் 1, காளஹஸ்தி என்பது வாயு தலம். திருவண்ணாமலையில் அக்னியாக இருக்கும் சிவபெருமான் காளஹஸ்தியில் பார்த்தீங்கன்னா வாயுவாக இருக்கிறார். அதனால இங்க இருக்கிற சிவலிங்கத்தை வாயுலிங்கம் என அழைக்கிறாங்க. இந்த கோவில் இருக்கிற கருவறைக்கு பார்த்தீங்கன்னா நாலாபுறமும் சுற்றி சுவர் இருக்கிறதுனால காற்று கூட நுழைய முடியாது. அப்படி காற்று கூட நுழைய முடியாத அந்த கருவறையில் இருக்கும் விளக்கில் உள்ள ஒளி பார்த்தீங்கன்னா எந்நேரமும் ஆடிக்கிட்டே இருக்கும். இங்கிலீஷில் இதை ஃப்ளிக்கர்னு சொல்லுவாங்க. ஏதோ காத்தடிச்சு அந்த விளக்கு ஒளி ஆடுற மாதிரி அந்த தீபத்தில் இருக்கும் ஒளி இடதும் வலதுமாய் ஆடிக்கொண்டே இருக்கும். விளக்குள் உள்ள அந்த அசைவு தான் இங்கே ஒரு பெரும் மர்மமாக கருதப்படுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு மர்மம் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் கருவறையின் முன்னால் பக்தர்கள் நின்று வாயுலிங்கத்தை வணங்கும் போது அவர்களுக்குள் ஏற்படும் வைப்ரேஷன். ஒன்றல்ல இரண்டல்ல, கோவிலுக்கு வருகை தரும் பல பக்தர்கள் இந்த வைப்ரேஷனை உணர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த வைப்ரேஷன் சிவபெருமானை தங்களுடன் பேசுவதாக பக்தர்கள் சொல்கிறாங்க. மூணாவது மர்மம் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலை ஒட்டி ஓடும் ஆறு ஸ்வர்ணமுகி ஆறு. எப்படி கங்கை தன்னைத்தானே அவ்வப்போது சுத்தம் செய்து கொள்கிறதோ அதுபோல் இங்கே இருக்கிற சொர்ணமுகி ஆறு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் அந்த ஆற்றில் குளித்தாலும் சுத்தமாகவே காணப்படுகின்றது. தன்னைத்தானே அது தூய்மை செய்து கொள்வதாக கருதப்படுது. நாலாவதாக நான் சொல்ல போகிற மர்மம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அங்கே இருக்கிற ராகு கேது ஸ்தலங்கள், அதற்கான பூஜை. அங்கே நடத்தப்படுகின்ற ராகு கேது பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு அவங்க பிரச்சனை தீர்வதாக மக்கள் மிக உறுதியாக நம்புகிறாங்க. தோஷ நிவர்த்தி கோயிலாக இருந்தாலும் பலவித பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வாக விளங்குவது இங்கே நடத்தப்படும் ராகு கேது பூஜை. ஐந்தாவதாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற மர்மம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் இந்த கோவிலை காளஹஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியான பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காளஹஸ்தி. அதற்கு சரியான விளக்கம் என்னென்னா, ஸ்ரீனா ஸ்பைடர், அதாவது சிலந்தி. காள என்பதற்கு பாம்பு, ஹஸ்தி என்பதற்கான விளக்கம் யானை. இப்படி சிலந்தி, பாம்பு, யானை மூன்றும் சேர்ந்த இந்த இடத்து தான் ஸ்ரீ காளஹஸ்தி என சொல்கிறாங்க. சரி, இந்த மூணுக்கான தொடர்பு இந்த இடத்துல என்ன? சிலந்தி இங்கிருந்த லிங்கத்தை பத்திரமா பாதுகாத்தது, அதாவது தன்னுடைய வலையை விரித்து அந்த லிங்கத்தை பத்திரமா பாதுகாத்ததா சொல்லப்படுது. அந்த லிங்கத்தின் மேல் அழகான மாணிக்க கற்களை பாம்பு தந்தது. யானையும் தன்னுடைய துதிக்கியால் தினமும் ஆற்று நீரை கொண்டு அந்த லிங்கத்தின் மேல் ஊற்றியது. இதனால்தான் இந்த இடம் ஸ்ரீ காளஹஸ்தி என அழைக்கப்படுது. நீங்கள் இப்போ கோயிலுக்கு போனாலும் கருவறையில் சிவலிங்கத்தின் அடியில் சிலந்தி, பாம்பு, யானை அவற்றின் படம் பொறிக்கப்பட்டதை பார்க்கலாம். இந்த ஆறாவது மர்மத்தை நான் சொல்லும்போதே எனக்குள்ளே கூஸ் பம்ப்ஸ், அதாவது உடல் மெய்சில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரிப்பீட்டடாக எனக்கு மைக் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. சிவபெருமான் அருளால் உங்களுக்கு நான் இதை நல்லபடியாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கும் ஆறாவது மர்மம் என்னென்னா, இங்கே இருக்கிற மூலவர் சிலை பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது ஒன்றும் வெள்ளை கல் அல்ல, நன்றாக கெட்டியாக இருக்கும் கற்பூர கட்டி தான் அங்கே லிங்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு கற்பூரமாய் அந்த லிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்தை சுற்றி எத்தனையோ விளக்குகள் ஏற்றப்பட்டாலும் அந்த லிங்கத்துக்கு எதுவுமே இதுவரைக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. பொதுவாக கற்பூரம் என்பது எளிதில் நெருப்பு பற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த லிங்கமே கற்பூர லிங்கமாக இருந்தாலும் எத்தனையோ விளக்குகள் சுற்றி இருந்தும் அது இதுவரை எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை. நன்கு பிரகாசமாக வெள்ளையாக நமக்கு ஒளி வீசுகிறது என்பது தான் இங்கே இருக்கிற ஆறாவது மர்மம். கடைசி மர்மத்தை ஏதோ உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்முடைய தென்னிந்தியாவில் பஞ்சபூத சிவன் கோயில்களாக 5 கோவில்கள் உள்ளன. காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவன் கோவிலும் சிதம்பரத்தில் இருக்கிற சிவன் கோவிலும் அந்த பஞ்சபூத தலங்களில் ஒன்று. பூகோள ரீதியாக ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவிலும் காஞ்சிபுரம் சிவன் கோவிலும் சிதம்பரம் சிவன் கோவிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3 கோவிலுமே 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில்கள். இப்படி நேர்கோட்டில் எப்படி அவை அமைந்திருக்கக்கூடும்? அப்போ இருந்தவங்களுடைய நாலேஜ் என்ன? இதில் கடவுளுடைய அனுகிரகம், அருள் என்ன? இதெல்லாம் யோசனை பண்ணும்போது தான் நமக்கு பிரமிப்பாக உள்ளது.
நம்ம சேனலில் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். திருவண்ணாமலை ரகசியங்கன்ற பேரில் ஃபர்ஸ்ட் எபிசோடாக அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வந்து கருவறையின் முன்னால் சில பக்தர்கள் ஏன் மயங்கி விடுறாங்க அப்படின்றத பற்றி விளக்கியிருந்தோம். அந்த வீடியோவின் இறுதியில் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற காளஹஸ்தியிலையும் ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு நம்ம அந்த மர்மத்தை தெளிவாக விளக்கியிருப்போம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, நம்முடைய பாரதத்தில் அதுவும் தென்னிந்தியாவில் இருக்கும் பல கோவில்கள் எல்லாமே நிறைய மர்மங்களை உள்ளடக்கிய கோவில்கள். அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் இருக்கும் கோவிலில் என்ன மர்மம் இருக்குது, அதனுடைய இரண்டாவது மர்மம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பகிருங்க, ஷேர் செய்யுங்க. நண்பர்களே, அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். See you.